மீனா விஜயா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு ரொம்பவே பதட்டமா வராங்க. உடனே விஜயா சொல்றாங்க, மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நான் நினைச்சது சரிதான். அதனால தான் மனோஜுக்காக பொண்ணு பார்த்துருக்கேன். சீக்கிரமாவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு மனோஜ் கிட்ட பேசும்போது மனோஜ் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. மனோஜ் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லும் போதே நினைச்சேன், மனோஜ் உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் இதை கேட்டு சந்தோஷப்படுவான்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் நான் சொல்கிற எதையும் பெருசாக யோசிக்காமல் எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அப்போ மனோஜ் மனசு மாறவும் இல்லை, என் பேச்சை கேட்கவும் இல்லை, ரோகிணி கிட்ட பேசிட்டு தான் இருக்கான், அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜோட கடைக்கு போயிருந்தப்ப ரோகிணி மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஷும் வந்திருக்கான். எதுக்காக ரோகிணியும் கிறிஷும் மனோஜோட கடைக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் தேவிகா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், தேவிகாவும் ரொம்ப வசதியாக இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு மனோஜ் சொல்லியிருக்கான். அதனால் தன்னுடைய வேலைக்காக பேசியிருப்பான். ஆனால் ரோகிணி மனோஜோட கடைக்கு வராளா? எனக்கு இந்த உண்மை இப்போ தானே தெரியும். மனோஜ் வரட்டும், இன்றைக்கி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொன்ன உண்மையால் மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. உடனே ஸ்ருதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயாத்தை நீங்கள் மீனாவை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வீங்க. ஆனால் நீங்கள் உதவி கேட்ட உடனே மீனா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சுருக்காங்க. இனியாவது மீனாவை உங்கள் மருமகளாக நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்கும்போது, அது எப்படி மீனாவை மருமகளாக ஏற்றுக்க முடியும்? மீனா ஒன்றும் வசதியாக இந்த வீட்டுக்கு வரலையே. மீனாவுக்கு இந்த வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கு. மீனா நல்லா சம்பாதிச்சு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா சந்தோஷப்படுவேன், மீனாவை மருமகளாக ஏற்றுப்பேன். ஆனால் இப்போ மீனா என் மருமகளே கிடையாதுன்னு சொல்லும்போது, ஆனால் மீனாவோட அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பாட்டியும் அண்ணாமலை மாமாவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனா நம்ம வீட்டு மருமக தானே, அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நீங்கள் கொடுத்தா தானே நாங்களும் மீனாவை புரிஞ்சுப்போன்னு சொல்லும்போது, அதெல்லாம் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பையன் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். மீனாவை எதுக்கு மருமகளாக ஏற்றுக்கணும்? மீனா எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறான்னு என்னைக்கும் நான் மனசு மாறவே மாட்டேன்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் உங்களுக்கு உதவி செஞ்சதால தான் உங்கள் வீடு மறுபடியும் கிடச்சிதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனா வீட்டில் தானே தங்கியிருந்தீங்க, அதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். நீங்கள் சொன்ன உடனே உங்கள் பையன் மனோஜை பற்றின உண்மையை மீனா கண்டுபிடிச்சி உங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்போவே மீனா பெரிய புத்திசாலி தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மீனா, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா? உன்னை ஸ்ருதி பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம் நீ தானே ஸ்ருதிக்கிட்ட இப்படிலாம் பேச வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, அத்தை எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்படிலாம் ஸ்ருதி பேசுகிறாங்கன்னா என் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு வராங்க. பரவாயில்ல மீனா, சீக்கிரமாக ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வராங்க. என்னது, மீனா உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரணுமா? எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாத்த எனக்கு இல்லை, உங்களுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், நீ மீனா கிட்ட இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு எப்போ பார்த்தாலும் கிச்சனில் இருக்க வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு ஜூஸ் வேணும்னா நீ தான் போட்டு எடுத்துகிட்டு வரணும், அதே மாதிரி எனக்கு ஏதாவது செய்யணும்னாலும் நீ தான் எனக்காக செஞ்சு கொடுக்கணும். மீனா எதுக்காக இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும்? மீனா ரொம்ப பொறுப்பா இந்த குடும்பத்தை பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முதல்ல முத்து மீனாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். புரியுதா விஜயான்னு சொல்லும்போது, ஆமா அத்தை புரியுது, ஆனால் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா மனோஜ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இப்போ கல்யாணமே வேண்டான்னு மனோஜ் சொல்கிறானே, என்ன செய்கிறது? மறுபடியும் மனோஜ் எனக்கு தெரியாமல் ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல மனோஜ் கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும். ரோகிணி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாதுன்னு மனோஜ் கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி இங்கே ஸ்ருதியும் ரவியும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் மனோஜ் வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ வேலையை தனியாக செய்கிறேன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், இந்த பெரிய பிஸ்னஸை நான் தான் பார்த்துப்பேன்னு நீ தானே சொல்வேன், இப்போ என்ன இந்த வேலையை தனியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? வேணும்னா முத்து உன்னுடைய கடைக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்கும்போது, என்னம்மா பேசுகிறீங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் இந்த வேலையை நல்லபடியாக செய்கிறேன். முத்து என்ன மாதிரி நிறைய படிக்கலம்மா, என் வேலையை முத்துவால் செய்ய முடியுமா, என்னம்மா பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது,
மீனா சொல்கிறாங்க, ஏன் மனோஜ், என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நிறைய திறமை இருக்குது, அவராலையும் இதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியும். நீங்கள் தான் முத்துவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, மீனா எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாதீங்க. அம்மா இப்போ தானம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏம்மா கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஜயா. என்ன மனோஜ், நீ கடையில் தனியாக தான் வேலை பார்க்குறியா, இல்லை உனக்கு உதவி செய்கிறதுக்காக ரோகிணி கடைக்கு வராங்களான்னு கேட்கும்போது, இல்லைம்மா ரோகிணி கடை பக்கம் வரதே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம், விஜயாத்தக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கோம், ஆனால் மனோஜ் பொய் சொல்கிறாரே அப்படின்னு பார்க்குறாங்க மீனா. உடனே விஜயா மறுபடியும் கேட்குறாங்க, இல்லை மனோஜ், நீ உண்மையை தானே பேசுகிற, ரோகிணி மட்டும் இல்லை, கிறிஷ் எதுக்கு உன்னுடைய கடைக்கு வரணும்னு கேட்கும்போது, நம்ம வீட்டில் கிறிஷ் இருக்கும்போதே நான் பேச மாட்டேன், கிறிஷ் எதுக்குமா என் கடைக்கு வரப்போகிறான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குமா, ஆமாம் உங்ககிட்ட யாருமா இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ரோகிணியும் கிறிஷும் கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி தானே அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, அங்கே வந்த ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், எங்களுக்கு இந்த உண்மை தெரியும், அதனால் நானும் மீனாவும் தான் இந்த உண்மையை சொன்னோன்னு சொன்ன உடனே, மீனா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, என் அம்மா என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தானா மீனா, ஏன் மீனா, ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரோகிணி என்னை ஏமாத்திட்டா, ரோகிணி பொய் சொல்லிட்டான்னு இன்னும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் என்னை பற்றி இப்படி என் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அசிங்கமாக இல்லை, ரோகிணி என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்கம்மா, கிறிஷையும் கூப்பிட்டு வந்தாங்க, ஏன்னா ரோகிணி பேச்சை நான் கேட்டாதான் எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு ரோகிணி சொன்னாங்க, அதனால் தினமும் கிறிஷ்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணுன்னு ரோகிணி சொன்னதால தான் ரோகிணியும் கிறிஷும் வந்தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நான் ரோகிணிகிட்ட தினமும் பேசுகிறதும் இல்லை, கிறிஷ் தினமும் என் கடைக்கு வரணும்னு நான் யோசிக்கிறதும் இல்லை, உண்மை என்னன்னு தெரியாமல் மீனா பேச்சை கேட்குறீங்களே, இதெல்லாம் சரியாமா அப்படின்னு விஜயாவை எதிர்த்து பேசுகிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு புரியுது மனோஜ், இருந்தாலும் இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா என் கடையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இந்த உண்மையெல்லாம் சொன்னால் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்களும் விஜயாத்தையும் எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தீங்க, அப்போ நாங்கள் தானங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், எங்களால் தானங்க உங்களுக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு, நீங்கள் என்ன விஜயாத்தையை எதிர்த்து பேசுகிறீங்க, என்கிட்டையும் கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் சரியில்லை மனோஜ் அப்படின்னு மீனா சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் அப்படின்னு மீனாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் இப்படி செஞ்சதால பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, நீ தான் தேவையில்லாமல் ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே கனகாவோட அம்மா தேவிகா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க, என்ன உண்மைன்னு நீயே சொல்லிடு, ஆனால் நான் உண்மையை சொன்னதுக்காக என்ன தலகுனியை வைக்கணும்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க, ஆனால் நீ வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திரியே, உனக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ் அங்கே இருந்த சேரில் வந்து உட்காந்துடுறாரு. ஏன்னா மீனா ரொம்ப கோவத்தில் சரியான பதில் கொடுத்ததால இங்கே மனோஜால் எதிர்த்து பேச முடியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. என்ன மனோஜ், உங்களை பற்றின உண்மையை நான் சொன்னதால் தேவையில்லாமல் எல்லாரும் முன்னாடியும் என்னை பலார்னு வெளுத்து வாங்குறீங்க, நான் மட்டும் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு மீனா மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பதில் பேசாம மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. உடனே விஜயா ரொம்ப பதட்டமா அமைதியா இருக்காங்க. மீனா மனோஜுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.